என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கினை அத்தனை எளிதாக உன்னால் கேட்டுவிட முடியாது. யாருக்கு கெட்ட நேரங்கள் முழுமையாக முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும். என் பிள்ளையே, அப்படியானால் இன்று இந்த வாக்கு உன்னால் கேட்க முடிகிறது என்றால் நீ இந்த கருப்பனின் அருளை முழுமையாக பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உனக்கான வாய்ப்புதானா, இது உனக்கானது தானா என்பதனை நீ சோதித்து பார்த்தால் இந்த கருப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை நீ உண்மை என்று நம்புவாயானால் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். பொதுவாகவே சிலருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்களால் இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே அவர்களால் கணித்து விட முடியும். இவர்கள் வாழ்க்கையில் என்ன வரும் என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய திறமை இவர்களுக்குள் வந்துவிடும். அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே கணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன் அருகில் வந்து விடாது. ஆனால் கிடைக்கின்ற அனுபவங்களை சரியாக பெற்றுக்கொள்வதில்லை. என்ன நடந்தாலும் அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அனுபவம் எங்கிருந்து கிடைக்கும்? இனி வரப்போகின்ற சூழ்நிலைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் எங்கிருந்து வரும்? அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அதற்றை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு இருக்கின்றது, எத்தனையோ சோதனைகள் இன்னமும் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் என்பது எப்பொழுது தெரியுமா? நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் நல்ல நேரம் அதுவாக வரும் என்று என் பிள்ளை காத்து கொண்டு நிற்காமல் உன் கைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உனக்கு முழுமையான சந்தோஷம் என்பது கிடைத்துவிடும். எதை நினைத்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி நீ வாழ துடித்து கொண்டிருக்கின்றாயோ அவையெல்லாம் உனக்கானதாக மாறிவிடும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்து மற்றவர்களின் உண்மை முகங்களை உனக்கு காட்டி கொடுத்தும் இருக்கின்றது. இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானே? என் பிள்ளையே, எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒரு போலி முகத்தையும் அடையாளம் கண்டு கொண்டு விட்டாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. அவ்வளவு எளிதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் என் பிள்ளைக்கு வந்துவிடவில்லை. நீயும் பல போராட்டங்களை சந்தித்தான் அந்த பிரச்சனைகளை உன் வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டு வந்தாய். உன்னுடைய போராட்டத்தை ஒரு நாளும் குறை சொல்லிவிட முடியாது. நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்த போதிலும், எவ்வளவோ சோதனைகள் இருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் கடந்து இந்த கருப்பன் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? உன்னுடைய மன வலிமை, உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனை, எப்பொழுதும் நேர்மறையான பார்வை, இதையெல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்படி உன் கைகளை வந்து சேராமல் போய்விடும்? நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் எப்படி தவறாக போய்விடும்? என் பிள்ளையே, அதனால் உன் மீது நம்பிக்கை கொண்ட இந்த கருப்பன் என்று சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? உனக்குள் எல்லா திறமைகளும் இருக்கின்றது.
சிலவற்றை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றாய். சில விஷயங்களை இன்னமும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி இதை செய்வது, எப்படி இதனை முடித்து வைப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த கருப்பன் நான் தீர்த்து வைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் முடித்து வைக்கின்றேன். நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கின்றேன். அதனால் உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. இந்த நேரம், இந்த நொடி உன் கைகளில் உனக்கானது. அடுத்த நொடி உனக்கானதாக மாறுமா என்று சொல்லிவிட முடியாது. அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. யாரை எங்கே காண முடியும் என்று நம்மால் யூகிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னுடைய இந்த பிரச்சனைகளை உன்னால் முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களினால் மனமுடைந்து நிற்காமல், யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய வேதனைகளுக்காக எப்பொழுதும் அதை நினைத்தே மனம் வருந்தி கொண்டிருக்காமல், நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும். உடனிருந்து குழிபறிக்கின்றவர்களை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் இனி எதுவும் பெரிதல்ல. எத்தனையோ துரோகங்களை சந்தித்து விட்டாய். உடனிருந்து கொண்டே உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் நன்றாகவே பார்த்து விட்டாய். இதற்கு மேல் என்ன என் பிள்ளையே? துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நன்மைகளையும் செய்து விட்டாய். இனிமேல் கடந்து போவது ஒன்றும் உனக்கு அத்தனை கடினமான விஷயமல்ல. இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் கடந்து செல்ல முடியும். எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தவர்களின் துரோகத்தை தாங்கிவிட்ட உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். யார் என்ன நினைத்தும் என்னவாகிவிடப் போகின்றது? உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் இந்த கருப்பனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலும் எதற்காகவும் வேதனைப்படாமல், எந்த சூழ்நிலைகளுக்காகவும் நீ மனம் கலங்கி நிற்காமல், உன்னோடு வருகின்ற உன் அப்பன் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பான். உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக தீரும். பல நாள் வேதனைகள் ஒரு நாளில் நிச்சயமாக முடிவடையும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கான அத்தனை சோதனைகளும் இத்தோடு முடிந்துவிடும். என் பிள்ளை நினைத்ததை நிச்சயமாக அடைந்து விடுவாய். யாருக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தாயோ, யாருடைய அன்பினை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் நீ செய்தாயோ, அவையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உண்மையான அன்பினை உணர்ந்து கொண்ட உறவுகள் எதுவும் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டு, உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, எதுவாக இருந்தாலும் இனிமேல் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்நோக்கி இனிமேல் வரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ அனுபவிக்க தயாராக இரு. யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது. நன்மைகள் எல்லாம்
நல்லபடியாகவே நடக்கும். நல்ல நேரத்தில் இனி உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் போல அல்லாமல் இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிரு. உனக்கு இனி எந்நாளும் இந்த கருப்பன் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.